ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு மசாலா வச்சு சாண்ட்விச் எப்படி வீட்லேயே நம்ம ரெடி பண்ணுறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த ஹோட்டல்லாம் நம்ம வாங்கி சாப்பிடுவோம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நம்ம வீட்லேயே ஈஸியாக ஹெல்த்தியாக எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். என்னோடய சேனல் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நீங்களும் அதெல்லாம் செஞ்சு பயன்படலாம். இப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ண உருளைக்கிழங்கு மசாலா அந்த ப்ரெட் சாண்ட்விச்சுக்கு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன். ஒரு வானலியில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் ஹீட் ஆனோடனே ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் வந்து நல்லா வெடித்து வரட்டும். இப்போது நான் வந்து 2 பச்சை மிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மசாலாவுக்கு காரத்துக்கு நல்லாயிருக்கும் இந்த பச்சை மிளகா போட்டிங்கன்னா. அதுக்கப்புறம் ஒரு கப்பு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கடுகு, ஜீரகம், பச்சை மிளகா, வெங்காயம் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து ஒரு கிளறி இது வந்து வெங்காயம் நல்லா பொன்னி கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வேகணும். அது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. அப்போ அந்த வெங்காய வாசனை நல்லாயிருக்கும். இப்போ அந்த வெங்காயத்தை கிளறிப்போம். சீக்கிரம் வேகிறதுக்கு வெங்காயத்துக்கு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு இப்பயே சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் சீக்கிரம் வெந்துடும். இந்த கண்ணாடி பதம் வந்தால் நல்லாயிருக்கும் இந்த மசாலா. வெங்காயம் நல்லா பதமாக வந்துட்டு இப்போ வந்து ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன சிட்டிகை வந்து மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ வந்து அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம போட்டிருக்க மசாலா தூள்லாம் கருகிடாமல் இருக்கும். அதை அடுப்பில் சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த வெங்காயத்தில் இந்த மசாலா தூளை போட்டு கிளறிப்போம். இப்போ நல்லா மசாலா வந்து நல்லா வந்து பச்சை வாசனை போட்டு நல்லா வெந்து வரட்டும். இந்த சமயத்தில் நான் உருளைக்கிழங்கு வந்து 2 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலை உடித்து மசித்து வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துப்போம். வெங்காயம் கலந்த மசாலாவும் இந்த உருளைக்கிழங்கும் நல்லா ஒன்றா சுவரும் நல்லா கிளறி வச்சுக்கோங்க. நல்லா கிளறியாச்சு. இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு கப்பு பட்டாணி சேர்த்து நல்லா வேக வச்ச பட்டாணி நாள் நைட்டே ஊற வச்சு குக்கரில் வந்து உருளைக்கிழங்கோட சேர்த்து இந்த பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட வந்து பச்சை பட்டாணி இருந்தால் அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த பட்டாணி வந்து காஞ்ச பட்டாணி நாளே ஊற வச்சு இப்போ குக்கரில் வேக வச்சு அதையும் இந்த உருளைக்கிழங்கு வெங்காயம் மசாலாவோட இந்த பட்டாணியும் சேர்த்து கிளறிக்கோங்க. ரொம்ப ருசியாக ஒரு அற்புதமாக இருக்கும். இந்த சமயத்தில் வந்து கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கிட்டு ஒரு கிளறி இறக்க வேண்டியது தான். இந்த உருளைக்கிழங்கு சாண்ட்விச்சுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டப்பிங் வந்து இப்போ ரெடி பண்ணிட்டோம். அடுத்து நம்ம வந்து இந்த ஸ்டப்பிங்கை வந்து ப்ரெட்டுக்குள்ளே எப்படி வைக்கிறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். ஒரு ப்ரெட் எடுத்துருக்கேன். அதில் வந்து பட்டர் தடவுங்க, வெண்ணெய். அது மேலே 4 பக்கமும் நல்லா பரவுற மாதிரி தடவிக்கோங்க. இந்த வெண்ணெயில் செய்கிறதால ருசி ரொம்ப அற்புதமாக இருக்கும். நம்ம வீட்டு குட்டீஸ்லாம் நல்லா சாப்பிடுவாங்க, பெரியவங்களுமே நல்லா சாப்பிட்லாம். ஈவினிங்கு வந்து ஸ்நாக்ஸாகவும் வச்சுக்கலாம். மார்னிங் டிஃபன், நைட் டின்னர் எதுக்குமே இந்த சாண்ட்விச் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டர் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஸ்டப்பிங் எடுத்து நல்லா 4 பக்கமும் பரவுற மாதிரி நல்லா அழகாக ஸ்பூனால் வந்து பரப்பி விட்டுருங்க. பரப்பி விட்டுட்டு இப்போ அது மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சு கவர் பண்ணிவிடுங்க. நல்லா அழுத்தி விடுங்க, ஒன்றாயிடும். இப்போ அது மேலேயும் கொஞ்சம் பட்டர் தடவுங்க. உள்ளேயும் பட்டர் தடவிருக்கும், மேலேயும் தடவும். நல்லா பட்டர்லேயே வேக வச்ச மாதிரி ருசியாக இருக்கும் அந்த சாண்ட்விச். சாப்பிட்றதுக்கு உடம்புக்கும் அவ்வளோ ஹெல்த்தி. நம்ம வீட்லேயே செய்கிறோம் ரொம்ப நல்லா அழகாக. இப்போ வந்து பட்டரையும் மேலே தடவியாச்சு. இப்போ வந்து நம்ம சாண்ட்விச் வந்து ரெடி பண்ணிட்டோம்.
இப்போ அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு இப்போ அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டாண்ட் வச்சு ஸ்டப்புடு ஸ்டாண்ட் வச்ச போட்டு அடுப்பில் வந்து மீடியமாக வச்சுல இது ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா பட்டர் மெல்ட் ஆகிட்டு இப்போ அதில் வந்து சாண்ட்விச்சை வச்சுருக்கோம். இது வந்து பொன்னிறமாக வேகட்டும். இந்த பிறகு திருப்பி காமிக்கிறேன். இது இவ்வளோ அழகாக வெந்திருக்கு பாருங்கள். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ப்ரெட்டு காந்தாமல் இருக்கும். 2 நிமிஷத்தில் ப்ரெட்டை போட்டு எடுத்துடலாம் உடனே. இப்போ வெந்திருக்கு. நம்ம அடுப்பில் சிம்மில் வச்சு செய்கிறதால பொன்னிறமாக வேகும். அதெல்லாம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி வைங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம எடுக்க வேண்டியது தான். முன்னாடியே ஒரு ப்ரெட் சாண்ட்விச் போட்டு வச்சுருக்கேன். இப்பயும் சேர்த்து 2 ப்ரெட்டு. இப்போ வந்து ப்ரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிட்டு இது எப்படின்னு நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ 2 துண்டாக குறுக்கால வெட்டியிருக்கேன். பாருங்கள் உள்ள ஸ்டப்பிங் வந்து இவ்வளோ நல்லா செட் ஆகிருக்கு. வெந்து போய் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாண்ட்விச்சை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணது. இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாம். ஸ்டப்பிங் நல்லா ஸ்டப்புடு சாண்ட்விட்சு நல்லாயிருக்கும். பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போ இட்லி தோசைன்னு இல்லாமல் இந்த மாதிரி இடையில வந்து வாரத்துக்கு ஒரு நாள் சாண்ட்விட்சு செஞ்சு கொடுத்து அனுப்புங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். கடையில் செஞ்ச சாண்ட்விச் மாதிரி. இவ்வளோதான் செஞ்சாச்சு நம்ம வீட்டில் சாண்ட்விச் ரெசிபி. ஈஸி அண்ட் ஹெல்த்தி சாண்ட்விச். நீங்களும் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.